நண்பா, வெல்கம் பேக் டு டமி காமிக்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டிசியூவோட கிரேச்சர்ஸ் கமாண்டோ சீரிஸோட ப்ரொட்டகனிஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளாக் சீனியர். இவர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிரேச்சர்ஸ் கமாண்டோவில் அப்பியர் ஆக போகிற ஒரு முக்கியமான கேரக்டர். இவரோட ஆர்ஜின் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி கிரேச்சர்ஸ் கமாண்டோஸோட ஆர்ஜின் போட்டிருப்பேன். அந்த கிரேச்சர்ஸ் கமாண்டர் கேங்கோட ஆர்ஜின் வந்து போட்டிருப்பேன். அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், இப்போ செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து கிரேச்சர்ஸ் கமாண்டோஸோட முக்கியமான மெம்பரான ரிஃப்ளாகை பற்றி நான் ஆர்ஜின் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, நம்ம சேனல் நீங்கள் புதுசாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோவில் போகலாம். ரிஃப்ளாக் சீனியர், ரிஃப்ளாக் ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்காங்க. இந்த ரிஃப்ளாக் ஜூனியர் தான் வந்து நீங்கள் வந்து இதில் பார்த்துருப்பீங்க, சூசைட் ஸ்குவாட் படத்தை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பீஸ் மேக்கர் வந்து நம்ம ரிஃப்ளாக் வந்து கொண்டுருவார். அதுக்கப்புறமா ஆரம்பிக்கிற இந்த ஈவெண்ட்ஸில் வந்து நம்ம ரிஃப்ளாக் சீனியர் வந்து பார்க்க போகிறோம். ரிஃப்ளாக் சீனியர்னா யார், இவர் யார், என்ன வேறு விஷயம் என்னன்றதை பார்க்க போகிறோம். ரிஃப்ளாக் சீனியர் பார்த்தீங்கன்னா வந்து பிரேவ் அண்ட் போல்டு, பேட்மேன் காமிக்ஸ் தான் பிரேவ் அண்ட் போல்டு. இது வந்து இப்போ வந்து டிசியூவில் வந்து படமாக்க போகிறாங்க, அது உங்களுக்குமே தெரியும். இந்த பிரேவ் அண்ட் போல்டு படத்தில் வந்து காமிக்கில் வந்து இவர் அப்பியர் ஆகியிருந்தார். 1959 வந்து ரிஃப்ளாக் வந்து ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ரிஃப்ளாக் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக என்ன சொல்லலாம், ரிஃப்ளாக் வந்து ஒரு ஆர்மி சோல்ஜர். இவர் வந்து ஒரு ஃபுல் ஒர்க்காலிக், அதாவது வந்து வேலைனா வந்து வெள்ளைக்காரன்ற மாதிரி வந்து ரொம்பவே வந்து வேலைக்காக வந்து இதுவாக பண்ணுறவர். இவர் வந்து வேர்ல்டு வார் 2 வர ஹீரோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுறாரு இந்த ரிஃப்ளாக் சீனியர். அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் எக்ஸ், அதாவது சூசைட் ஸ்குவாடை வந்து காமிக்கில் லீட் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரிஃப்ளாக் தான், ரிஃப்ளாக் சீனியர் தான். நம்மளுக்கு மூவியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிஃப்ளாக் ஜூனியர் வந்து காட்டியிருப்பாங்க. ஏன்னா ரிஃப்ளாக் சீனியருக்கு சம்திங் இவங்க வச்சுருக்காங்கன்றதுனால தான் ரிஃப்ளாக் சீனியர் வந்து இதில் வந்து கொண்டு வராமல் இருந்திருக்காங்க. ரிஃப்ளாக் சீனியர் தான் பார்த்தீங்கன்னா வந்து டாஸ்க் ஃபோர்ஸ் எக்ஸை வந்து லீடர் பண்ணியிருக்காரு. இவர் ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா இதுதான். இன்னும் வரைக்கும் காமிக்கில் வந்து இவர் வந்து பயங்கரமாக வந்து இன்னமும் ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் போயிட்டு தான் இருக்குது. ரிஃப்ளாக் சீனியர் இன்னும் காமிக்கில் வந்து சாகப்படலை, அது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்னமும் வந்து ரிஃப்ளாக் சீனியர் வந்து காமிக்கில் வந்து இதுவாக தான் இருக்கார். சூசைட் ஸ்குவாடை இன்னமும் லீட் பண்ணிட்டு தான் இருக்காரு நம்ம ரிஃப்ளாக் சீனியர்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த ரிஃப்ளாக் சீனியரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்லாம் என்னென்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிஃப்ளாக் சீனியர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு ஃபுல் ட்ரைனர் மிலிட்ரி ஆஃபீஸர்னால எல்லா வகையான கன்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவார். ரொம்ப ஃப்ளூயண்ட்டாகவும் ஹேண்டில் பண்ணுவார். ஒரு ஆர்மி சோல்ஜருக்கான எல்லாமே இருக்கும். அதுவும் ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக வந்து சண்டை போடுவார். டியூரபிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா சாதாரண மனுஷனுக்கு இருக்க மாதிரி டியூரபிலிட்டி இருக்கும். பட் சண்டை போடுற விஷயங்கள்லாம் வந்து பயங்கரமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்கும். இவர் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டில் தரமான ஒரு ஆள். ஏன்னா ஏன் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டில் பயங்கரமான ஆள் சொல்கிறேன்னா, பேட்மேன் மாரி ஒரு ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டில் ஒரு கோட்டாக இருக்க ஒரு கேரக்டருக்கு வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டில் நின்று சண்டை போடுறதே பெரிய விஷயம். அந்தமாதிரி நின்று சண்டை போட்டதில் ரிஃப்ளாகும் ஒருத்தர். ரிஃப்ளாக் சீனியர் நம்ம வந்து சாதாரணமாக அந்த அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. இஸ் ஒன் ஆஃப் த குட்டஸ்ட் கேரக்டர், குட் மிலிட்ரி ஆஃபீஸர் நம்ம அதை சொல்லலாம். இவர் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் சொல்கிறத செய்கிறவர். இவர் தனியால் எதுவும் பண்ண மாட்டார், யூஎஸ் கவர்மெண்ட் சொல்கிறத செய்கிறவர். அதை தான் வந்து நம்ம வந்து கிரேச்சர்ஸ் கமெண்ட்லேயும் பார்க்க போகிறோம் நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பிரைடோட ஆர்ஜின் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பை பை.